ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய இலவச வரன்களை பெயர் ஸ்ரீபிரியா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சுட்டு இவங்க டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. ஸோ அவங்க படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்களோட குழந்தை சின்ன வயசுலேயே விட்டுட்டு வேறொரு பெண்ணை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டதா சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க குழந்தையும் இவங்களும் தனிமையில் தாங்க இருக்காங்க. ஸோ அப்பா இல்லாதனால இவங்களோட பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு வேற ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும், ஸோ அவரை திருமணம் பண்ணி கொடுத்துட்டா இவங்களுக்குன்னு கடைசி காலத்தில் ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வீடு நிலம்னு சொத்துலாம் ஓரளவு இருக்கிறதுனால வீடு நிலம்லாம் எனக்கு தேவையில்லை, ஜாதி வசதி கூட எனக்கு முக்கியம் இல்லைங்க, நல்ல குணமாக அன்பாக இருக்கிற மணமகனாக வேணும், வசதி வரம்பு தடையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டையர் ஆன மணமகனாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லைனாலும் சம்மதம், என்னோடய பொண்ணையும் என்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டால் மட்டும் போதும், எங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா பவித்ரா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதி உடையார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கரூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் கருத்து வேறுபாடுனால இவங்கள விவாகரத்து பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க சொந்தத்திலே தாங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க. ஸோ இவங்க யாருமே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இவங்களே சொந்தமாக இருக்கலான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையினால இப்போ இவங்க மறுமணம் பண்ண வேண்டியதாகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் படிக்கலைனாலும் பரவாயில்லைங்க, கூலி வேலைக்கே போகிற மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னை நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் காலம் ஃபுல்லாக, மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத இருக்கிற மணமகனாக வேணும்னு தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு சம்மதங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.